அடுத்தது நெக்ஸ்ட் லூ, நான் உங்களை மாதிரியே இருக்கேனா? அவ பொண்ணு நான் ஆணு, அப்புறம் எப்படி அந்த மாதிரி இருப்பாங்க? முகசாயல் ஓ ரபிள்சன். முகசாயல், ஓகே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது யாரும் அப்படி சொல்ல முடியாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தை இருப்பாங்க, எல்லாம் அம்மா மாதிரியே இருக்கும், இல்லாட்டி எல்லாம் அப்பா மாதிரியே இருப்பாங்க. அதுக்காக என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஜெனட்டிக், அது இயற்கை. இந்த கடவுள் நம்புறவங்களுக்கு கடவுள், கடவுள் நம்பாதவங்களுக்கு இயற்கை. பட் அது அப்படி தான் படைச்சிருக்குது. அது நம்ம என்ன டிசைனாக போட முடியும்? இது நான் ஃபோட்டோஷாப்பில் அப்போல்லாம் வேலை பார்க்க முடியுமா என்ன? The thing you are proud of me. Anything? ஆல் திங். ஓகே. குறிப்பாக சொல்லணுன்னா அவள் இண்டிபெண்ட்டாக ஆனதே ஒரு பேரண்ட்ஸுக்கு தொல்லை கொடுக்காத ஒரு விஷயந்தான். அப்போ அந்த இண்டிபெண்ட்டாக ஆகிறதுக்கு அதுக்கு அந்த கடந்த காலத்தில் போட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு தோணிருக்கும் சில இதில், ஒரு சைடு ஸ்டாண்டு போடுறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாடி உங்கள் வீட்டில், இதுவே பார்த்தா உங்கள் அப்பா ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணி வளர்த்துருப்பான் போல தெரியுதுன்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு உருப்படியான ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் எனக்கே யோசிச்சு பார்க்குறேன், உங்கள் அப்பா சைடு ஸ்டாண்டு மிரரை பண்ணுறதுக்கு கூடமாப்பா, இப்போ இதுக்கே இப்படின்னா இன்னும் எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கிடையாது. இதில் தான் பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த அறிவு, ஒரு குட் நாலேஜ் அவங்களுக்கு டெவலப் ஆகிறது. அது ஏதோ ஒரு படத்தில் வரும், அந்த பிரகாஷ்ராஜ், ஜெயம் ரவி, அது என்ன படம்? பிரகாஷ்ராஜ் ஜெயம் ரவி. அது ஏதோ ஒரு டைனிங் டேபிள் சீன் வரும், அந்த ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிடும்போது சந்தோஷ் சுப்ரமணியம், நீங்க கையை பிடிச்சிட்டே இருக்கீங்கப்பா, அது இல்ல, எஸ் அந்த கை பிடி சொல்றது வந்து நீங்க கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டே இருந்தா எப்படி கேரக்டர் நடிப்பேன். அது வந்து இது சந்தோஷ் சுப்ரமணியம். சந்தோஷ் சுப்ரமணியம் தான் அது, அவங்க அப்பா பேரு, பையன் பேரு. ஓகே. அந்த படத்தில் அந்த மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் அந்த வீட்டோட மருமக காதலியாக வந்திருப்பா. ஃபர்ஸ்ட் இதில் டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது எல்லாருமே அந்த கார்ப்பரேட் ஸ்டைல், இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த துணி எடுத்து அந்த மடி மேலே ஒன்று போடுவாங்க. இந்த பொண்ணு போட்டுக்க மாட்டா. உங்கள் வீட்டில் இப்படிலாம் சொல்லி வளர்க்கலையா அப்படின்வாங்க. சாப்பிடும்போது மேலே படாம இருக்க கிளாத் போட்டுக்க சொல்லி கொடுக்கலையா? சாப்பிடும்போது சிந்தாம சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் சிந்தாமல் சாப்பிட சொல்லி வளர்த்துருக்காங்கன்னுவாங்க. அதுதான் கரெக்டான ஆன்சர், கரெக்டான ஒரு ப்ராடக்ட். சிந்தாமல் சொல்லி கொடுத்துட்டோம்னுமா அப்புறம் எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு நமக்கு மடி மேலே தேவைப்படுது சாப்பிடும்போது? அதுதான் சிம்பிள். இது எனக்கு இப்போ எனக்கு தோணுது, இவங்க கேட்கல, இது ஏன் கொஸ்டின். உங்ககிட்ட இருக்கிற ஹேபிட் எனக்கு இல்லாதது, அதாவது குட் ஹேபிட்ஸ், எனக்கு பேட் ஹேபிட்ஸ் இல்ல, இது நம்ம கிட்ட இல்லையே, எப்படி இவளுக்கு வந்துச்சு அந்த மாதிரி அதை யோசிச்சிருக்கீங்களா? இருக்கு. என்னது இருக்கு? நான் கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ கேட்டதுனால நான் சொல்றேன், செப்பலை எடுத்த இடத்துல போட மாட்டான். தேங்க்ஸ்பா. ஒரு அடுக்கி வைக்கிறதுங்கிறது இவகிட்ட இருக்கு இப்போ. ஆனால் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அந்த அடுக்கி வைக்கிற பழக்கமே இவளுக்கு இல்லை. அப்படி எடுத்தா அப்படியே தூக்கி போடுறது, அப்படி எடுத்தா அப்படி தூக்கி போடுறது. அந்த காஃபி குடிச்சா அதை அப்போவே அலசி வைக்கலாம் அப்படின்றது இவகிட்ட கிடையாது. நம்புவீங்களா நீங்களாம்? அதெல்லாம் நாங்கள் கடைசியாக அலசும் இல்லை சாயந்தரத்தில் அப்படின்வாங்க. அந்த சிங்கில் எனக்கு பொருள் கிடந்தாலே அப்படி அட்டிமண்டஸ்லேருந்து அப்படி வரும் போவோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை சொல்ல முடியதில்ல. குழந்தையா இருந்தப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையை. இவங்க என்ன எப்படி வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சிங்கிள் பேரண்ட்டுங்கிறதுனாலயோ அப்போ நான் தான் கழுவி வைக்கணும். இல்லாட்டி அந்த சர்வெண்ட் ஒருத்தவங்க கொஞ்ச காலம் சர்வெண்ட் இருப்பாங்க, கொஞ்ச காலம் இருக்க மாட்டாங்க. பட் அந்த டைமில் இல்லாத டைம்லலாம் நான் தான் கழுவி வைக்கணும். பட் இவங்க மார்னிங் டு நைட் வரைக்கும் பார்த்தா அந்த சிங்கில் அப்படியே அப்படி ரொம்பிடும். அந்த சிங்கோடைய அந்த டெப்த்து போயிட்டு அந்த டெப்த்துக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பாத்திரம் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அதை ஏன் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு தண்ணி நீ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ண மாட்டேன், அலசி வச்சு தண்ணி ஊற்றி அப்படி ஒரு அலசி வச்சிடலாமேன்னு அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஐ திங்க் ஸோ சில வீடியோலாம் போடுறதெல்லாம் பார்த்தா ஐயோ அந்த வீடை அப்படியே சிஸ்டமேட்டிக்காக எது எங்கே எப்படி இருக்கணுமோ. And I have to add one more thing. நான் வந்து அந்த குக்கிங் பண்ண காலம் இருந்ததுல, நான் ரொம்ப இது பண்ணி குக்கிங் எல்லாம் பண்ணல. அப்பெல்லாம் வந்து எனக்கு அது ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். ஏன்னா நான் குக்கிங்கும் பண்ணணும், கிளீனிங்கும் பண்ணல. அந்த டைம்ல நீங்களும் வேலைக்கு போயிருவீங்க. இப்போ என்னுடைய ஆன்சருக்கு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டாங்க. மேபி நான் வந்து இப்போ ஏன் திங்ஸ் நான் கரெக்ட்டா தான் வச்சிருப்பேன். அதாவது என் Dress, நான் அந்த Dress எல்லாம் மடிச்சு எப்படி வைப்பேன், அந்த வீடு ஆர்கனைஸ்டா எப்படி வைப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் அது நான் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது என்னன்னா அந்த பருவம்னு சொல்ல முடியாது, அந்த பருவம் தான் அது காரணம். அது இன்னொரு விஷயம், பொண்ணு இப்படிதான் இருக்கணும், பையன் இப்படிதான் இருக்கணும், அப்படியே எங்க அப்பா எதுவுமே பண்ணல. ரெண்டு பேரும் கருவம் சொல்லுவாரு. இது நம்ம கிட்ட கிடையாது. இவளுக்கு எப்படி வந்துச்சு? அது நல்ல ஹாபிட்டா இருக்கணும். இது என்னது? இது ஹாபிட்டா? இது நான் பண்ண தப்பு. அதெல்லாம் தான் வந்து இந்த அசால்ட்டெல்லாம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஹேபிட் தான். எடுத்த பொருளை எடுத்த வைக்கணுங்கிறது என்னுடைய பாலிசி. அது அது எதுவாக இருந்தாலுமே சரி, அது கோம் எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா பழக்கத்துக்கு அது அங்கே வரணுங்கிற ஞாபகத்துக்காக நமக்கு இருக்கும். அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அந்த ஸ்டேஜ்னா
அது சொல்லுவாங்க, அந்த டீனேஜிலேருந்து அந்த ஏஜை கிராஸ் பண்ணுற ஒரு டைம் இருக்குமில்ல, அந்த ஒரு 2-3 வருஷங்கள், அது எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பசங்களுக்கும் அது ஹியூமன் நேச்சர்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது தெரியல. ஆனால் அந்த பருவத்தில் இவங்க அந்த சில வேலையெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பொறுப்பாக இருப்பேன் நான் எல்லாத்துலேயும். இது வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்காள் சில இடத்துல அப்படின்னு. பட் அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அந்த டீனேஜ் போனதுக்கப்புறமே அது எல்லாமே மாறிடுச்சு அவங்ககிட்ட. இப்போ அவளே வந்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த பெங்களூர் ஹோமெல்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான் சிங்கிளாகவே. குட்டு தான். அண்ட் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்துட்டு இந்த சேவிங் பண்ணுற ஆள்லாம் கிடையவே கிடையாது. ஆமாம் ஆமாம், அதுதான் மெயினுங்க. எனக்கு வந்து அந்த பாடி கேருங்கிறது சுத்தமாக கிடையாது. ஆனால் இவ பண்ணுற அட்டூழியெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் வரும். அதுவும் அந்த வீடியோலாம் சில டைம் நான் இப்போ எல்லா வீடியோவும் பார்க்குறது கிடையாது. ஏதாவது ஒன்று எனக்கா அந்த போஸ்ட்டில் வந்துச்சுன்னா அந்த டைமில் பொழுது போலாம் பார்ப்பேன். எல்லாத்துலேயும் அந்த தோலை போட்டு என்ன பாடுபடுத்துகிறாளோ, அந்த லோஷனு இந்த லோஷனு இந்த லோஷனு அந்த லோஷனு. பேசிக்காக எனக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்காது. ஏன்னுவா. சரி என்ன சொல்கிறது, பெண்களுக்கே ஒரு இயல்பு போடுறது, விட்டு தொலை அப்படின்னு விட்டுருவேன். எனக்கு அந்த பாடி கேர் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் இவ வந்து அதில் பயங்கரமாக கேர் எடுப்பான். நான் ஐ எம் தி லீஸ்ட் மெயின்டெனன்ஸ். இன்னும் நிறைய பேர் என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. நான் பண்ற கொஞ்சமே எங்க அப்பாவுக்கு வந்து பெருசா தெரியும். எங்க அப்பாவுக்கு வந்து நிறைய அந்த ஷூட்டிங் எல்லாம் போகும்போது நிறைய அவர் டிராவல் எல்லாம் பண்ணுவார். நான் எங்க அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா இந்த பிளேஸ் பாத்தீங்களா அந்த பிளேஸ் பாத்தீங்களா. எங்க அப்பா வேலைக்கு மட்டும் போவார், அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவார். இவருக்கு இந்த சுத்துறதெல்லாம் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்கும். இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. தெரியல. எனக்கும் வந்து இந்த சுற்றுலா பழக்கங்கிறது எங்கேயுமே கிடையாது. எந்த பர்பஸுக்கு எந்த இடத்துக்கு போனோமோ அந்த பர்பஸ் முடிச்சிடும். அதே பர்பஸில் ஒரு நாள் லீவ்டானா கூட சும்மா ஹோட்டலில் இருப்பேனே தவிர தூங்குவேன். இல்லை யாரும் அரட்டை அடிச்சிருப்பேன். அந்த ஹோட்டலில் போனது அந்த ரிசப்ஷனில் அவங்க வேறு ஃப்ரெண்டு ஆகிடுவாங்க. இல்லை நம்ம யூனிட் பீப்புளே இருப்பாங்க. அவங்க கூட ஜாலியாக டைம் பாஸ் பண்ணணும்னு தவிர டைமுக்கு சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஷூட்டிங் டைமில் சாப்பிட முடியாது சரியா. ஆனால் அந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா அது என்னமோ இடங்களை பார்க்கறதுல சில பேருக்கு விருப்பம் இருக்கு, சில பேருக்கு விருப்பம் இல்லை. அங்க இருந்து ஏதாவது ஃபேமஸ் திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னா நிறைய வருஷம் எங்களை ஏமாத்திட்டாரு. வாங்கவே மாட்டேன். ரொம்ப இது இருக்குப்பா, கேரளா போனா சிப்ஸாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்தாரு. அந்த மாதிரி சின்ன சாப்பாடு ஐட்டம் தான் வாங்கிட்டு வரும். மற்றபடி அங்கே மெமரலா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அந்த ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கவே மாட்டேன். இன்னொரு கதை ஏன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை. இவர் என்னை எப்படி ஏமாத்தாருன்னு ஒரு கதை சொல்றேன். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. You remember the dinosaur X story? என்ன சிரிப்பு. எங்க அப்பா ஏதோ ஷூட்டுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போனாருங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மித்து மாதிரி சொல்றது. உனக்கு எப்படி ஐஸ்வர்யான் பேர் வச்சா, அவனுக்கு எப்படி இது பேர் வச்சான்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா என் கனவுல வந்தாருன்னு அப்போ கதை சொன்ன மாதிரி இந்த டைனோசர் முட்டைன்னு ஒரு கதை. நான் வந்து அதனாலதான் நான் ஏதோ நல்லா கதை சொல்றேன் போல. கை மட்டும் தெரியுதுல்ல, அது என் தம்பி. ஓகே, இது எப்படி என்ன வந்து இல்ல இந்த கிளாஸை பார்த்தாலே உங்க பேருக்கு கொஞ்சம் பேர் காமெடி வரும். என்னடா ரோடு கடையில் கொடுக்குற 10 ரூபா டீ கிளாஸ் மாதிரியே இருக்குது. இல்ல என் தம்பியும் எங்க அப்பாவும் அவங்களோட ரத்தத்துல வந்து டீ தான் ஓடும். நேரம் டீ குடிப்பாங்க. சரி, அந்த ஸ்டோரி சொல்றேன். ஸோ வந்து எங்கள் அப்பா நல்ல கேமரா வச்சுருந்தாரு அந்த டைமில். அப்போ வந்துட்டு எனக்கு ஷூட்டிங்லேருந்து திரும்ப அதுக்கப்புறம் இந்த வீடியோ காமிக்கிறாரு. அது எப்படின்னா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு என்கிட்ட அந்த வீடியோவில், ஐசு இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா. அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. அப்போ யூடியூப் இந்த கான்செப்ட்லாம் மேபி அமெரிக்காவில் வந்திருக்கலாம். பட் இந்தியாவில் இப்போ யூடியூப் கான்செப்ட்லாம் கிடையாது. அப்போவே நாங்கள் வந்து ஏன்னா சினிமா இல்லை, சினிமாக்காரன் இல்லை. அப்போவே வந்து அந்த ஒரு கல்லில் நல்லா பாசி பிடிச்சிருந்தது. அந்த பாசியிலே பிடிச்சி தண்ணி ஓடி அது ஒரு லேயராக இருந்தது. அது ஒரு கல் ஒரு திருநெல்வேலி எங்கே போயிருந்தப்ப அங்கே ஏதோ ஒரு ரிவரில் எடுத்துகிட்டு வந்தது. அது நல்லா பார்க்கவே அந்த படத்தில் காட்டுற ஒரு காடு மாதிரி ஒரு இடம். அங்கே போயிட்டு இங்கே பாரு நான் உனக்கு ஒன்று எடுத்து தரேன் அப்படின்னு அவர் பேசினாரு. எங்கள் அப்பா அதே மாதிரி ஆங்கிள்லாம் வச்சு ஷூட்டுக்கிட்டலாம் பண்ணி எடுத்தா ஒரு பச்சை கல். அந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காட்டும்போது இதுதான் டைனோசர் முட்டை தெரியுமா உனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த கதையை. எங்கள் அப்பா அந்த கல் தூக்கி என்கிட்ட கொடுக்குறாரு. போ இது டைனோசர் முட்டை போ, எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்கன்னு. இதுக்கப்புறம் நான் ஒரு கூத்து பண்ணேன். அதை கொண்டு போய் இருட்டான இடத்துல வச்சு அதுக்கு கீழே துணி எல்லாம் வச்சு கதவை மூடி, ஐயோ டைனோசர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப வருஷம் நான் அதை டைனோசர் முட்டை தான். சின்ன பசங்களுக்கு எல்லா வீட்லையும் இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. அண்ட் எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்ப உண்மைன்ற மாதிரியே சொல்லுவார். நானும் நம்பிடுவேன் அது டைனோசர் முட்டை தான் அப்படின்னுட்டு. நான் அதை ரொம்ப நாள் வச்சுட்டு அந்த கல் அதுக்கப்புறம் நம்ம வீடு காலி பண்ணும்போது தூக்கி போட்டாச்சு, நினைவு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு கதை சொல்லி வந்து அவர் ஏமாத்துவார். ரொம்ப ஃபிலிமா கதை குழந்தைங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் தான் டேட்டா. அந்த கதையில் நல்ல கருத்துக்கள் இருக்கணும், நல்ல லாஜிக் இருக்கணும். ஐ திங்க் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அந்த கதை சொல்றேன் கருத்து சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வந்தது தான். அவர் எல்லாமே கதையா தான் சொல்லுவாரு. அது இதுல கூட யாரோ ஒரு கேட்டா உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டு செய்யறதா? போட்டு செய்யறது இல்லப்பா, நியூஸ் பேப்பர்ல ஒரு சிறுவர் மலர்னு ஒன்று வரும். அதுல ஒரு கதை இருக்கும். அதை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சு சொல்ல எங்க அப்பா கதை இப்பவும் வந்துட்டு இருக்கு. எல்லா புக்கத்திலும் வந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயும் வரும். என்ன காரணம்னா, அந்த சின்ன பசங்களுக்கு அந்த நல்ல நாலேஜ் கொடுக்கக்கூடிய கதைகள் அது எல்லாமே அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இதெல்லாம் தான் நான் முதல்ல சொன்னது. அந்த மூளையில் அது எம்டி ஹார்ட் டிரைவ்.
இந்த டிரைவில் நீங்கள் என்ன நல்ல டேட்டாவை ஏற்றுறீங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் பயன்பட போகுது. ஸோ நைட் அதனால நல்ல கதைகள். நெறிமுறையா ஒழுக்க நெறிமுறை, ஒழுக்க நெறிமுறை கதைகள்லாம் வந்து அவரு சொல்லுவாரு. ஒரு கதை சொல்லாம நாங்க தூங்க விட மாட்டோம். நீதி கதைகள், நீதி ஒழுக்க கதைகள். கதைகள். அந்த புக்கு நாங்க எடுத்து வச்சிருப்போம். அப்பா இந்த கதை அப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை படிச்சு எனக்கும் என் தம்பிக்கும் சொல்லிட்டு நாங்க தூங்கிடுவோம். ஸோ எவ்ரி டே நைட்டு வந்து எங்களுக்கு ஒரு கதை இருக்கும். தட் வாஸ் ஆல்சோ அ குட் மெமரி. நைட்டு தூங்குறதுக்கு பயங்கர லேட் ஆகும். ஆமா. ஆனால் காலையில் எந்திரிச்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒரு படுவம் பாரு, ஒரு பாடு. அதில் என்ன விஷயம்னா நார்மல் பேரண்டாக தான் 2 எந்திரி 2 வச்சா எந்திரிச்சிடும். எனக்கு அடிக்கிறதுக்கும் மனசு இருக்காது, அந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்கும் மனசு இருக்காது. ஆனால் இவங்க ஸ்கூலுக்கும் போய் ஆகணும், ஸ்கூலையும் கட்டடிக்க முடியாது, விட்டா டெய்லி அந்த ஹேபிட் வந்துடும். அப்போ அந்த தாஜா பண்ணுறது இருக்குது பாரு, செல்லம் ஜூனியர் அன்பே உயிரேன்னு அந்த தாஜா பண்ணி எழுப்பி அனுப்புறதுக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா தேர் வேர் டைம்ஸ் வேர் அவர் வந்து சரி தூங்க அப்படின்னு விட்டுருக்காரு, ஸ்கூல் போகாம இருக்கு. பட் அது ரொம்ப அடிக்கடி கிடையாது, ஏன்னா அது ஹேபிட் ஆயிடும். ஆனா அப்பப்போ வந்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து நான் எழுந்துச்சு என் தம்பியை கிளப்ப ஆரம்பிப்பேன். அது ஒரு காலம். இப்போ இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அக்கா, அப்பாவுக்கு நிறைய விஷஸ் இருக்கும் என் மேலே, பட் ஆஸ் அ டாட்டர் நீங்கள் எதெல்லாம் அப்பாவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 விஷயம். அப்பா இஸ் நாட் அ மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், நான் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் தான். அதனால அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே அவருக்கு ஷர்ட்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட கிளியராக சொல்லியிருக்காரு, இந்த கிஃப்டிங்லாம் வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் வாங்கிட்டு வந்தால் ஏற்றுப்பாரு. ஈவன் பசங்க பேரண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்றது கூட எனக்கு பிடிக்காது. இன்னைய வரைக்கும் தேங்க்ஸே சொல்லக்கூடாது. அப்பா எதை பண்ணாலும் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆனா அது வெளியே சொல்லணும். வெளியே நீ வந்து ஒரு சின்னதா ஒருத்தங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா கூட அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது நல்ல நன்றிங்க, அதுவும் தமிழ்ல சொல்லணும், நன்றிங்க சொல்லணும். சின்னதா விஷயமும் ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்கன்னு சொல்லணும். ஆனா அப்பாவை பார்த்து யாருமே நீங்க தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை எந்த ஜென்மத்திலையும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஃபாதரை கண்டதுண்டா யுவர் ஆனர். ஏன்னா அப்பா குழந்தைங்களுக்கு பண்றதுங்கிறது தேங்க்ஸே கிடையாது. அது அதையும் தாண்டி அது அன்பானது. அங்க நன்றி எதிர்பார்த்தது கிடையாது, நன்றி அவங்க சொல்லிடவும் கூடாது. நான் அவருக்கு அந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறப்ப அவரு எனக்கு தெரியும் அப்பாவோட ரியாக்ஷன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுன்றது எனக்கு ஆசை. அப்புறம் அதை நான் வாங்கி கொடுத்தேன். இது டே பிஃபோர் எஸ்டர்டே. ஆமா. அப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு. அப்பாவுக்கு வந்து சில ஃபுட்டு தான் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கதைனா எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்மெல் தெரியாது. சின்ன வயசுல போய் எங்கன்னா மூக்க உடைச்சிக்கிட்டு மூக்கு அப்படி பெருசாக்கிட்டு வந்துட்டாரு. அதனால அப்பாவுக்கு வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் பெருசா தெரியாது. பட் அவருக்கு இருந்த காலத்துல அவருக்கு வந்து இந்த மலேசியன் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நாசி கண்டாப்பலிட்டான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு டி நகர்ல. அங்க வந்து அவர் எங்களுக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுப்பாரு. இது நல்லா இருக்கும், ருசியா இருக்கும் அப்படி சொல்லுவாரு. எங்களுக்கும் பிடிக்கும். அதை வந்து எங்க அப்பாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இன்ன வரைக்கும் எங்க அப்பா வந்ததில்லை. ஏன்னா எங்க அப்பா வந்து ஆர்டர் பண்ணா வீட்டில் உட்காந்து ஃப்ரீயா சாப்பிடலாம். ஆனா அந்த அட்மாஸ்பியர்ல போய் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட், அது ஒரு விதம். ஆனா அந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு உட்காந்து சாப்பிட்றதுல பெரிய விருப்பம் அவர் இஷ்டம் இல்ல, அதான் மேட்ரு. அதனால ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வர ஆர்டர் பண்றதுக்கு இப்ப எனக்கு காசு இருக்கு, வசதி இருக்கு. ஆனா இப்ப அங்க போறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஆச்சோ தெரியல. இந்த சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மனுஷன் போறது இன்னைக்கு வந்து அது கலாச்சாரமா இருக்குதுங்கிறத விட இந்த யங் கப்புள்லாம் வந்து அது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. வீக்லி ஒன்ஸ் அது என்ன அவுட்டிங் கூப்பிட்டு போங்கோ அப்படின்னு. என்னத்தை அவுட்டிங் கூப்பிட்டு போங்கோ எனக்கு புரியல. டெக்னாலஜி வளர்ந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. சாப்பிட்றதுக்குன்னே ஒரு குடும்பம் வெளியே கிளம்பி போது பாருங்க, அது என்னமோ எனக்கு தெரியல, அது எனக்கு ஏதோ பிடிக்கல. ஆனால் உலகம் அப்படிதான் இருக்குது. இந்த மால்லாம் பார்க்கும்போது சம்டைம் நான் மாலுக்கு வேற ஏதாவது வேலையாக போயிருப்பேன், ஏதாவது லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ பொருள் வாங்குறதுக்கோ போயிருப்பேன். அங்கே பார்த்தா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாலில் அந்த சம் ஹோட்டலுக்கு போயிருப்போம், அங்கே எல்லாமே நாங்கள் ஏதாவது வேற ஏதாவது ஷூட்டிங் ஆர்டருக்காக எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதுக்குன்னே மெனக்கட்டு இவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக் ஓவர்லாம் பண்ணிட்டு வராங்க. எனக்கு இது இன்னமும் ஆச்சரியமா தான். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் அப்பா மாதிரி கிடையாது. நான் வந்து கொஞ்சம் டெய்லி வாரம் போகணும்னு இல்லை, ஆனா எப்பனாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து நான் அதை பண்ணுவேன். பட் எங்க அப்பா அது பண்ணவே மாட்டேன். அது என்னுடைய பர்சனல், அதை நீங்க எடுத்துக்காதீங்க. அது நல்லதும் இல்லை. ஒரு வேலை பார்த்தா எல்லாரோடய ஒரு கெட் டுகெதர்னும் போது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாரத்துல இல்லை மாசத்துல வசதிகள் இருந்தால் தினம் கூட டின்னரு நீங்கள் குடும்பத்தோடு போய் சாப்பிட்ற அளவுக்கு வசதியாக இருக்கீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த விஷயத்துக்காக. நீங்கள் தினம் அந்த மாதிரி டின்னர் வெளியே போய் சாப்பிட்றது, எல்லாரும் ஒன்றா போகிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அது குடுப்பனை இல்லைங்கிறத விட எனக்கு அது பிடிக்கல. இல்ல குடுப்பனை இல்லைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல, ஏனோ தெரியல. அது எது, அதுக்கு ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்பேன், அப்பா வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதான் ஆர்டர் பண்ணிடலாமே. எனக்கு ஏதோ அது வந்து வெளியே போய் சாப்பிடணும்னு ஆசை ஆயிடுச்சு, சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் இன்ன வரைக்கும் அது நடந்ததில்லை. அது ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாது. நான் ஏன் அப்படி மிங்கிள் ஆகிறது இல்லைங்கிறது அது ரீசன்லாம் கிடையாது. பட் எனக்கு ஏதோ பிடிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அவருக்கு அது பிடிக்கிறது இல்லை.
இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், பர்டிகுலர் ஹோட்டலில் ஏதோ ஒரு ஷூட்டிங்காக போயிருப்போம், அதுக்காக சாப்பிட்ருப்போம், அதனால தான் அவர் அந்த எல்லாத்தையும் டேஸ்ட் சாப்பிட்டுப்பாரு. பிடிச்சிருக்குமே தவிர சென்னையில இருக்கிற எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் அவர் சாப்பிட்டுப்பாரு. அது வந்து வேலைக்கு போனதா சாப்பாடு இருக்குமே தவிர சாப்பிட்றதுக்குன்னு போனதாவே இருக்காது. அங்கே ஒரு மீட்டிங்காக இருந்திருக்கும், அங்கே ஒரு லஞ்ச் சாப்பிட்ருப்போம். அது அந்த மீட்டிங் தான் பர்பஸ், அந்த லஞ்ச் எனக்கு பர்பஸே கிடையாது. நான் கூட சொல்லுவேன் அப்பப்போ, அங்கே போனதுமே அந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி லஞ்சுனா ஒரு மீட்டிங், அந்த பாம்பே ஷூட்டிங் குருவெல்லாம் வந்திருக்கும் போது ஒன்று போனதுமே அந்த மெனுலாம் தெரிஞ்சுக்கணும். 1999 லஞ்சு, ஐயோடா சாமி, 199. ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பிரியாணி ரோடு கடையில் வாங்கி சாப்பிடலாம். 1999 சரி ஓகே, இவனும் அப்படிதான், சாப்பிட்டு எங்க தான் அப்பாவும் ஆகணும். அப்படி. அது அந்த மீட்டிங்காக சாப்பிட்றது வேற வழி இல்லை. எங்க அப்பாவும் அப்படிதான், என் தம்பியும் அப்படிதான். ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு அது நடந்தது இல்லை இன்ன வரைக்கும். ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் எஸ்பெஷலி வென் யூ ஆர் அ கேர்ள், அப்லிஃப்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட்னா அவங்க தான், அந்த பொண்ணு தான் முதல் குடும்பத்தை இது போறாங்க அப்படின்னா ஃபெயிலியர்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த 2 வார்த்தையை நீங்கள் மனசுலேருந்து தூக்கி கடைச்சிருங்க. அதெல்லாம் சொல்கிறேன், அந்த மூளையில் கொடுத்த டேட்டா, கடந்து வந்த பாதை நமக்கு மூளையில் சொருவி வச்ச ஒரு கேவலமான ஒரு டேட்டா அது. அப்படி வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அது நீங்கள் கேட்குறது வந்து அந்த 20 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 40 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 60 இயர்ஸாக இருக்கலாம். வாழ்க்கையில் அந்த சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறத தூக்கி போட்டுருங்க. நம்ம ஒரு செயல் பண்ணுறோம், அது ஏதோ ரிட்டர்ன் பண்ணுது, அவ்வளவுதான். எல்லா செயலுக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன், ஏதோ ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்க, ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தானே தவிர ஒன்று பண்ணால் சரி, நமக்கு பண்ணணுங்கிறத பண்ணால் அது தோற்று போயிடுச்சுன்னு சொன்னால், ஆனால் பண்ணணுங்கிறது சரியான விஷயம், அதை நம்ம பண்ணியே தான் ஆகணும். அது வாழ்க்கையோட ஒரு பிஸ்னஸ் கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளாட் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட படிப்பாக இருக்கலாம், ஈவன் ஒரு குறிப்பிட்ட காஸ்டியூமாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஜுவல்லரியாக இருக்கலாம், வாட்டவர் உங்களுக்கு ஒரு நீடு. ஆனால் அதுக்காக முயற்சி பண்ணீங்க, அது நடக்கல, அது ஃபெயிலியர் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சு, எதெல்லாம் பண்ணல அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இதெல்லாம் பண்ணோம், நம்மளால் இந்த வருஷம் கார் வாங்க முடியல, இதெல்லாம் பண்ணோம் நம்மளால் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, இதெல்லாம் பண்ணோம் நம்ம மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை, இதெல்லாம் பண்ணோம் நம்மளால் இந்த படிப்பை முடிக்க முடியல அப்படின்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக அந்த ட்ரீம் வில் கம் ட்ரூ. வராமல் போகவே போகாது. நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்திங்கன்னா வராமல் போகவே போகாது. எஃபர்ட்டுங்கிறது அப்படியே வேர்த்து கொட்டியெல்லாம் கிடையாது. மனசால் திங்க் பண்ணி பாருங்கள், இது ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னு. அது படிப்பாக இருக்கலாம், நீங்கள் அதான் சொல்கிறீங்க, இந்த பொருள் மெட்டீரியலாக இருக்கலாம், அது ரொம்ப ஈஸி அது. அதனால் இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நானும் ட்ரை பண்ணப்பா எம்பிஏ பண்ணணும்னு, அது நடக்கவே இல்லை. நானும் ட்ரை பண்ணேன், யூபிஎஸ்சி பாஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அது நடந்தே தீரும். நான் மனசால் சரியாக தான் பண்ணேன், ஆனால் நடக்கலை அப்படின்னா சரி விட்டுறேன், வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே. உனக்கு அது நடக்கலை விட்டுரு. இப்போ அது மட்டும்தான் நான் எம்பிஏ யூபிஎஸ்சி மட்டும்தான் வாழ்க்கை, எம்பிஏ மட்டும்தான் வாழ்க்கை, எம்பிபிஎஸ் மட்டும், டாக்டர் மட்டும்தான் வாழ்க்கை, லாயர் மட்டும்தான் வாழ்க்கை, ஆடிட்டர் மட்டும்தான் வாழ்க்கையா? கிடையாது. நம்ம எவ்வளோ, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நமக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா பிடிச்சிருந்தால் நிச்சயமாக நம்ம சக்சீட் பண்ண முடியும். அதுக்கான கால அவகாசம் ஓடும். சில பேர் ஃபர்ஸ்ட் டைமில் முடிச்சிருவாங்க, சில பேர் செகண்ட் டைம், சில பேர் தேர்ட் டைம். ஆனால் அதுதான் எனக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா உனக்கு ஏஜ் லிமிட் இருக்கிற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கிறது போல் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அந்த ஏஜ் லிமிட்டும் போயிட்டு ஜெயிக்க முடியலன்னா வேணா நீ அடுத்த கன்சிடர் பண்ணு. ஏன்னா இது எல்லாருக்குமே டைம் பர்மிட் பண்ணுமான்னு தெரியாது, எக்கானமி பர்மிட் பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 4 டைம் நீ வந்து யூபிஎஸ்சி எழுதிட்ட, அது என்னது இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதிட்ட, ஏதோ சிஏ எக்ஸாம் எழுதிட்டு அதில் ஒன்றும் பண்ண முடியலடான்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு எரர் நம்மகிட்ட தாங்க இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா அது மேலே நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னும் போது நம்மளால் சத்தியமாக அதை பண்ணிட முடியும். நம்ம இன்ட்ரெஸ்ட் அங்கே எங்கேயோ குறைஞ்சிருக்குது. பேரண்ட்ஸுக்காக நம்ம படிக்கிறோம், இல்லை ஸ்டேட்டஸுக்காக படிக்கிறோம், இல்லை யாரோ ஒருத்தங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாங்க அதுக்காக படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஏதோ ஒரு எங்கே ஒரு காலேஜ் +2 முடிக்கும் போதே ஒரு லவ்வை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த லவ்வுக்கு வந்து நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாதான், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாதான், நான் சிஏ ஆடிட்டர் ஆனாதான், இல்லை நான் டாக்டர் ஆனாதான் அந்த லவ்வை. அப்படி ஒரு டிமாண்டுக்கு படிச்சிங்கன்னா அது மயிர கூட அது படிப்பு வராது. ஏன்னா இந்த இவளை கை பிடிக்கணும், அவனை கை பிடிக்கணும், கரம் சேர்க்க வேண்டும், இல்லறத்தில் இணைய வேண்டும்ங்கிற காரணத்துக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா ஏறவே ஏறாது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்களா உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த காதலி அவசியம் தேவை, இல்லை இந்த காதலன் அவசியம் தேவை, இந்த கல்யாணம் நடக்கணும், அந்த ஸ்டேட்டஸ் நடக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக தான் நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புக்கு தெரியும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த சரஸ்வதி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா நீ அதுக்காக படிக்கிற. சில பேர் வந்து அந்த டிகிரி எதுக்கடானா கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கிறது. அப்பம் பணக்காரன், அம்மா பணக்கார, கோட்டீஸ்வரம் குடும்பமாக இருக்கும். இவங்க வந்து வெட்டியாக ஒரு மெடிக்கல் சீட்டை தொலைப்பாங்க, இங்கே வெட்டியாக ஒரு வக்கீல் சீட்டை தொலைப்பாங்க, வெட்டியாக ஒரு ஆடிட்டர் சீட்டை தொலைப்பாங்க. எதுக்குன்னா எனக்கு சிஏன்னு போட்டுக்கணும், எனக்கு வந்து எம்பிஏன்னு போட்டுக்கணும், எனக்கு எம்பிபிஎஸ் போட்டுக்கணும், எம்எஸ்ன்னு போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் தயவுசெய்து படிக்காதீங்க, உங்களுக்கு படிப்பு வராது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சிடுது. ஆனால் உருப்படியாக படித்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லை எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணுன்றவங்களுக்கு படிப்பு வர மாட்டேங்குதுன்னா ஐம் நாட் ஷூர். அப்படிலாம் படிக்காதீங்க தயவுசெய்து. அந்த மாதிரி அது இந்த ஃபெயிலியருங்கிறத அப்படிலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எதுக்காக படித்தாலுமே அந்த ஃபெயிலியர் சக்ஸஸ்ங்கிறத வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைன்னா நடக்காமல் போட்டுமே விட்டுருங்களேன், அது நடக்கக்கூடாதுன்னு இருக்குது, அவ்வளோதான். நமக்கு நடக்கலப்பா, அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதை ஃபெயிலியர்னு எடுத்துக்காதீங்க.
நீங்கள் ஃபெயிலியர்னு எடுத்திங்கன்னா அது மைண்டுக்குள்ளே ஒரு முடிச்சை போட்டு விட்ருவோம் உங்களுக்கு. அடுத்தது எதை பண்ணாலுமே ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணும். இது நம்மளால் சக்சீட் பண்ண முடியுமா, இதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட்டுக்கு இடமே கொடுக்காதீங்க. கடைசி வரைக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ அந்த யூபிஎஸ்சிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அது ஏதோ கம்யூனிட்டி வைஸு இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அந்த ஏஜை பாராயிட்டீங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதக்கூடிய அந்த கிளாஸ் 1, குரூப் 1, குரூப் 2 எதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏஜை பாராயிட்டீங்க. அது உங்களை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அதற்காக வருத்தப்படாதீர்கள் என் இனிய சக பயணிகளே. உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று இருக்குது, வேறு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, அதை தேடுங்க உங்களுக்குள்ள. நீங்கள் உங்களை வேறு எதுக்கோ இயற்கை படைச்சி வச்சுருக்குது, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை இறைவன் படைச்சிருக்கா, அது என்னன்னு நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படிக்காமல் போனதுனால இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என் வாழ்க்கையை போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை, வாழ்க்கைக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாத்துக்கும் பணம் தேவை, ஆனால் அதுவே உங்கள் சந்தோஷத்துக்கு அடிப்படை கிடையாது. அதனால் மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் ரேஷியோ என்ன, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றாங்க இப்போ சமீபத்தி பசங்களாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம படிச்சிருக்காங்களா இவங்க, நம்ம படிக்கல, அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கு போகணும். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயாமா கூட பண்ணும். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, படிக்கவே படிக்காது. அது கூட இந்த இடத்துல காய்கறி கடை போட்டால் ஓடுமா ஓடாதான்னு தெரியும். அதனால் இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. அது ஒரு விஷயம் நடந்து அதில் வெற்றினா உங்களுக்கு அது திருப்தி, வெற்றி இல்லைன்னா உங்களுக்கு தோல்வி அப்படின்னு நினச்சிக்காது. ரொம்ப ஒரு விஷயத்துல ஒரு அட்டாச் ஆகிட்டு இது மட்டும்தான் வரும், இதை தாண்டி எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கும் போகக்கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால நடந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சில விஷயங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது பதிலே கிடைக்கவே கிடைக்காது. கரெக்ட். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க, லூஸில் விடுங்க. அதுக்கான பதில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும், அது எது கூடயாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகி வரும். ஆமாம். ஆனால் இன்னைய நாள் அதுக்காக கெடுத்துடக்கூடாது. இன்றைக்கி இந்த எஃபர்ட்டை வேறு இடத்துக்காவது போடுவோம், இந்திய தினத்தை. கரெக்ட் தான். வாட் இஸ் யுவர் ஃபன் டைம் வித் யுவர் டேட் யூ கான்ட் ஃபர்கெட்? அந்த மாதிரிலாம் ஒரு மொமெண்ட் எல்லாம் வந்து இருந்ததில்லை, சொல்ல முடியாது. எவ்ரிடே நாங்கள் ஜாலியாக தான் இருந்தோம். எவ்ரி நைட் எங்கள் அப்பா கதை சொல்லுவார், காலையில் இந்த ஸ்கூலுக்கு கிளப்புறதெல்லாம் ஒரு கதை தான். எவ்ரிடே இஸ் எ டே. அப்படி ஒரு மெமரி தான் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கனால இப்போ மற்றதெல்லாம் என்னாச்சு, மற்ற நாட்கள் எப்படி கழிஞ்சுது, எல்லாம் கஷ்டமாக கழிஞ்சுதா, சண்டையாக கழிஞ்சுதான்னு வந்துடும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து சொசைட்டிக்கு சொல்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் வந்து ஹாப்பியாகவே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். எங்களுக்கு இந்த கருப்பிட்ட மூவ்மெண்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஐஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட இந்த ஹோட்டலுக்கு போனோம், அது நல்லா இருந்தது, ஃபேமிலியோட பீச்சுக்கு போன மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி மெமரியும் இருந்தது கிடையாது. பட் அதுக்காக வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டே தான் இருந்தோம் நாள் ஃபுல்லாக, அப்படியும் வந்து கிடையாது. வி ஹேட் ஆர் ஃபேர் ஷேர். ஆனால் ஏதாவது கஷ்டப்பட்டதுன்னு வேணா கேளுங்க. இந்த வீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முல்ல அப்போ 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அது பயங்கர டெரர். இந்த சின்ன பசங்களோட கூட்டிகிட்டு இப்போ ஓகே பரவாயில்ல, ஏதாவது ஒரு எடுத்து பேக் பண்ணுறதுக்கோ இவங்க வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க குட்டி குழந்தையாக இருந்தப்போ ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் எல்லாம் சில வீடுகள் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும், பேண்ட் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த ஆண்டி ஃப்ரெண்டு, இந்த அங்கிள் ஃப்ரெண்டு, இப்போ அங்கே போகிறோம், எப்படி இருக்குமோ 3 நாள் எப்படி பழகுமோ. நான் சொல்லுவேன், குழந்தை கூட புது அப்பார்ட்மெண்ட் போகும்போதெல்லாம், புது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஆண்டிக்கிட்ட பேசு, இந்த குழந்தைகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போய் பழகிறது இருக்குல்ல, எனக்கே கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கும். இந்த குழந்தைங்க எப்படி இந்த இடத்துல மிங்கிள் ஆகிடுவாங்க. ஆனால் எல்லாமே ஒரே ஏரியாக்குள்ளே, அந்த கோடம்பாக்கம் சென்னை 24 தான் இந்த 25 வருஷம் ஓடி இருக்குது, 26 வருஷம் ஓடிடுச்சு. இந்த சரௌண்டிங்லேயே தான் ஓடி இருக்குது. இந்த தெரு அந்த தெரு, அந்த தெரு இந்த தெரு. பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே மிங்கிள் ஆகணும் இல்லை. சில அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 3 மாதத்தில் மிங்கிளே யாருமே ஆகலை. எந்த வீடு? அந்த அன்பு ஹவுஸா, அனு ஹோம்ஸ். ஐயோ அதுவா? ரஹ்மான் சார் வீட்டோட பேக் சைடு. 3 மாதத்தில் யாருமே அங்கே மிங்கிள் ஆகலை. அதுக்காகவே வந்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு டாக்டர்ஸ் காலனி இந்தாண்ட ஏரியா வந்தோம். பட் எல்லாமே ஒரே ஏரியாக்குள்ளே தான். பட் அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். அந்த விஷயம் சிரமம். ப்ளஸ் இவர் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுனால அம்மா இல்லைன்னா சில பேர் வீடும் கொடுத்தது. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒன்று சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்கறது இல்லைங்கிறது, அது வந்து கோலிவுட் இல்லை, பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதில் இந்த சிங்கிள் பேரண்ட் அப்பா தான் இருக்காங்க, அம்மா இல்லைன்னு சொன்னால் அது ஐயோ அது இல்லை இதெல்லாம் ஃபேமிலி இருக்கிற வீடு. அப்போ நாங்கள் ஃபேமிலி இல்லையா, சில பேர் நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபேமிலி இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில அவாய்ட் ஆகிருக்குது. சில பேர் ரொம்ப பாவம் பார்ப்பாங்க, அப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், ரொம்ப நன்றி அப்படிலாம் நீங்கள் பாவம் பார்க்காதீங்க, we are happy அப்படின்னு. ஆமா, அது எங்க அப்பா ரொம்ப கான்ஷியஸா தான் இருந்தாரு. எங்க 3 பேரும் யாரையும் பாவம் பார்க்க விட்டுறாரு. ஆமா, யாருமே நான் ரொம்ப தப்பு. பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்மள ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நம்மள ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு டிக்னிட்டியோட நடத்த மாட்டாங்க. அதனால அப்பா அந்த மாதிரி ஐயோ 2 சின்ன பிள்ளைங்களா நாங்கள் வீடு அப்படின்னா நீங்கள் தரவே வேணாண்டே எங்கள் அப்பா வந்துருவாரு. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வீடெல்லாம் நாங்கள் வாடகைக்கு இருந்திருக்கோம், குட் பீப்புளாக இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அது ஒரு இது வேற ஏதாவது இருந்ததா என்ன? வேற மற்ற பிரச்சனை என்ன ஒன்று நடக்கும்னா, அக்கம் பக்கத்து ஃப்ளாட்லாம் நிறைய அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஏதாவது இந்த தீபாவளி, பொங்கல், கார்த்திகை, அப்புறம் ஏதோ அந்த இதெல்லாம் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஹோட்டலில் தான் வாங்கி கொடுக்கணும். ஆனால் நாங்கள் அதே ரொம்ப வருஷம் பண்ணதில்லை, வாங்கி விட்டு சாப்பிட்ருவோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என் கல்ச்சரில் கிடையவே கிடையாது. எனக்கு சிரிப்பாக ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸா
அவங்க இப்போ நான் கிராமத்தில் இருந்த வீட்டிலலாம் எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லணும்னா அந்த விநாயகர் சதுர்த்தி கணபதி இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஏதோ வீட்டிலேருந்து வரும், எங்கள் வீட்டிலேருந்து அந்த கொழுக்கட்டை 4 வடையை போட்டு திருப்பி அனுப்புவாங்க. அவங்க வீட்டிலேருந்து வரும், அவங்க வீட்டுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்படி ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ரிட்டன் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆமா, ஆனா ஹோட்டல்ல கொழுக்கட்டைலாம் கிடைக்காதுங்க அந்த டைம்ல. இப்போ வந்து எல்லாமே செட்டா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல கொழுக்கட்டைலாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களால பண்ண முடியாது. எங்க அப்பா வந்து ஒருவேளை நிஜமாவே அவங்க எங்களுக்கு நல்ல நெய்பரா இருந்திருந்தாங்கன்னா எங்க அப்பா ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு என் கையில கொடுத்துருவோம், நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அது ரெடிமேட் தான். பட் வீட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசம் இருக்கு. ஆனால் நாங்கள் நல்லா வாங்கி தின்னுடுவோம் பக்கத்து வீட்டில் இருந்து. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பக்கத்தில் வீடே இல்லை. வாட் டு யூ டு? உங்க வேலை? வெட்டி ஆஃபீஸர், பர்ஃபெக்ட் வெட்டி ஆஃபீஸர். உடம்பாக்கத்து கூத்தாடி, சினிமா ஓரியன்ட், எல்லாமே கார்பரேட் ஃபிலிம், அட்வர்டைசிங் ஃபிலிம், எல்லாத்துக்கும் லைன் ப்ரொடியூசர் வேலை பார்க்குறது. பட் நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் சரியாக ஓடல, பேர் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த படம். தயவு செஞ்சு யாரும் கமெண்ட்ல கேட்காதீங்க ப்ளீஸ். என்ன படம்னு கேட்டுறாதீங்க. ஆமா, யூடியூப்ல கூட கிடைக்காது உங்களுக்கு கூட. ஆனால் படம் தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு, 1 வாரம்லாம் போச்சு. பேங்காகலாம் போய் ஷூட் பண்ணோம். அதை விட்டுருங்க, அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். பிட் எக்ஸிபிஷன், அது பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அதை விட்டுருங்க. அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுகிறேன். ஆனால் ப்ரொடியூசர் தான் யாரும் இன்னும் மாட்டுவாங்க. பண்ணுவோம், இந்த வருஷமே பண்ணுவோம். ஸோ அப்பா இஸ் பேசிக்கலி இன்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்பா இஸ் லுக்கிங் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். இல்லைங்க, இது வந்து மனசு மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் யாருக்குமே வயசே ஆகாது. 80 வயசு வரைக்கும் நம்ம அப்படியே இருப்போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். அப்போ உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களாம் நல்ல மனசு இல்லையான்னு கேட்டுறாதீங்க. அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கும். அவங்க ஃபிசிக்கல், அவங்க பேரண்ட்ஸோடது, இல்லை அவங்களுடைய ஃபுட்டு கல்ச்சரு அப்படின்னு. நான் அப்படி என்ன ஃபுட்டு கல்ச்சர் வச்சுருக்கேன்னா, டைமுக்கு சாப்பிட மாட்டேன். பசிக்கும் போது ஏதாவது அப்போ என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்குன்னு இந்த சாப்பிட்றதுக்குன்னு ப்ரியாரிட்டி கொடுத்து நான் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அதனாலேயே கூட கொஞ்சம் பெல்லி வந்திருக்கலாம். கொஞ்சமா நிறைய வந்திருக்குதா? 5 மாதம் டைம் பொண்ணு. அதனால் மனசு நல்லா இருந்தாலே ஹெல்த்தியாக இருக்கலாம். மைண்டு நல்லா இருக்கணும். அந்த மைண்டை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா எந்த நோயுமே வராது. பயம்தான் எல்லா நோய்க்குமே அடிப்படை காரணம். இதை நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி மருத்துவ உலகமே சொல்லுது. பயந்துங்கிறவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அதாவது அந்த என்னது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுது அப்படிங்கிறாங்க. இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சி போயிடுதுங்கிறாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் எது நடந்தாலும் பயப்படாதீங்க. நான் குழந்தைங்களுக்கு சொல்லலை, பேரண்ட்ஸுக்குன்னு சொல்ல, ஜென்ரல் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே சொல்கிறேன். பயந்துராதீங்க. ஒன்று நடக்கலைன்னா அது ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க. ஐயோ நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் என்ன, அந்த 4 பேர் யாருன்னு தான் நானும் இன்னும் தேடி நிற்கிறேன். அந்த 4 பேர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, அந்த 4 பேருக்காக அந்த சொசைட்டி வாழறது தூக்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. அதாவது செத்த ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க சுடுகாட்டில். அதனால் அந்த 4 பேருக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த 4 பேருக்காக தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு நாள் கூட நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்கள் திருப்தி தான் உங்களுக்கு எல்லாமே. அது சாதாரணமாக சொல்லுவாங்க, அவங்கவுங்க குழிக்கு அவங்கவுங்க தான் பதில் சொல்லணுவாங்க. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. இப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது பாடி சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கணும். நானே நீங்கள் உங்கள் குரலில் நல்லா இருக்குது குரல்லாம் கிடையாது. நிறைய பேர் பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ரூம் சிங்கர். எனக்கு எதாவது சோகமாக இருந்துச்சுன்னா எனக்கு எதாவது பிடிச்ச பாட்டு நல்லா சத்தமாக பாடுவோம். சத்தமாக பாடும்பொழுது நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இது சயின்டிஃபிக்கான உண்மையும் கூட. இது உண்மைன்னு தெரிஞ்சு இந்த பழக்கம் எனக்கு இளமையில சின்ன பையன்லேருந்து வரல. சத்தமாக நீங்கள் பாடினாலே, சத்தமாக நீங்கள் கை தட்டினாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த கவலையெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். கவலையெல்லாம் உங்களை விட்டு ஓடின மாதிரி இருக்கும். அது டெம்பரரியாக விலகி இருக்குதுங்கிறத விட நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த கவலைகளை விலக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நேற்று ஒரு முயற்சி பண்ணீங்க, அது நடக்கலை, ஓகே நடக்கலைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஐயோ நேற்று நான் முயற்சி பண்ண நடக்கலை, நேற்று நான் ட்ரை பண்ண நடக்கலை, போன வருஷம் ட்ரை பண்ண நடக்கலை, இந்த வருஷம் ட்ரை பண்ண நடக்கலை, அடுத்த வருஷம் நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னே மைண்டில் வைக்காதீங்க. அப்போ இது எல்லாமே அந்த பயத்தினுடைய விஷயங்கள் தான், பயத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. அதனால் பயப்படவே கூடாது. சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணால் சந்தோஷம், பக்கத்து வீட்டுக்காரர் சைட் அடித்தா சந்தோஷம்னா அது சந்தோஷம் கிடையாது. அது ஒரு நாள் பிரச்சனையை கொண்டு வந்து விடும். தப்பான வழியில் போய் ஒரு சந்தோஷம்னா அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் தப்பான வழியில் போன சந்தோஷம் வேணாம், நியாயமான வழியில் இருக்கக்கூடிய சந்தோஷம். அதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க, வாக்கிங் ஜாக்கிங்கிறாங்க. இது போனாலே வந்து உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்துடும், பிரெயின் வந்து நல்ல ஆக்சிஜன் எடுத்துக்குது, அதனால் பிரெயின் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட வேணாம், பிரைன் பிரைட்டாக இருக்கிறதுக்கு, ஃபேஸுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படுது. பட் மைண்டை நீங்கள் கலகலன்னு வச்சுக்கோங்க. அந்த கலகலன்னு வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணி, ஒரு ரீசன் இருக்கலாம். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் இளமையாகவே இருப்பீங்க, நோய் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் முக்கியம். இளமைக்கு மேலே அந்த நோய் இல்லாமல் இருக்கணும். அந்த அதுக்காக தமிழ் ஒன்று இருக்குது, 1000 செல்வம் இருந்தாலும் அந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய செல்வம். அதனால் அந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நம்ம 80 வயசு வரைக்கும் இருக்கலாம், 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். நம்மளுடைய தேவையை நம்மளே பண்ணிக்கணும். அதுக்காக நம்மளே துணி துவைக்கணும், நம்மளே சமைக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த காலம் மாதிரி அடுத்தவங்க நம்மளை தூக்கிட்டு போகிற ரேஞ்சுக்கு அது உடம்பு சரியில்லாமல் போய்டும். எனக்கு கூட வரும், எப்பயாவது 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சரியான ஒரு ஃபீவர் வரும். ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஃபீவர் வந்துருச்சு, ஆமாம் வந்துருச்சு, என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு பார்ப்பேன். அப்போ ஏதோ ஒன்று மைண்டு சொல்லும், இல்லை ஒன்றும் சாப்பிட வேணாம், சும்மா ரெஸ்ட் எடு அப்படின்னு. சும்மா பெட்டில் இப்படி அப்படி உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருப்பேன். எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்பேன். அந்த டைமில் தான் ஏதாவது படம் பார்ப்பேன். அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன். 2 நாள் விடுவேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் அதுக்காக உடம்பு சரியில்லாமலே போகாது, சந்தோஷமாக இருந்தால் அப்படின்னு நான் சொல்ல வரல. பாடி தன்னுடைய வேலையை அது அந்த ஏதாவது ஒரு அந்த குப்பைகளை வந்து அதை அப்புறப்படுத்தணும். அதுக்காக அந்த வேலையை ஏதாவது ஒன்று பண்ணும் பாடி. அந்த டைம்லேயும் பயந்துடக்கூடாது. ஐயோ நமக்கு ஜுரம் வந்துச்சு, ஐயோ வயசு 56 இதெல்லாம் வரதான் செய்யும். முட்டி லைட்டாக வலிக்குது, ஐயோ முட்டி வலிக்குது, போ நமக்கு வயசாகிடுச்சு, இதுவாகிடுச்சு அதுவாகிடுச்சு. எல்லாத்தையும் வயசு கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. வயசை எப்போவுமே கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஒரு சிஸ்டத்துக்கான ஒரு டிஜிட்டல் வரைமுறை தான் அந்த வயசுங்கிறது. மற்றபடி மனசுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உடம்புக்குன்னு ஒரு வயசு இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னா மறுக்க முடியாது. 80 வயசில் நம்ம ஓட முடியுமானா ஓட முடியாது தான். ஆனால் அதை 80 வயசு கூட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. எஸ், மெக்கானிசம் ஒவ்வொரு ஸ்பேரும் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். நீங்கள் என்ன தான் ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டாலும், ஹெல்தியான என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்தாலும், என்ன தான் மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலும், அந்த ஆர்கனுக்குன்னு ஒரு சட்டன் யூசேஜ் இருக்குது. அந்த யூசேஜ் அது கடக்கும்பொழுது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை நீங்கள் ஐயோ எனக்கு வந்து லங்ஸில் பிரச்சனை ஆகிடுச்சு, ஹார்ட்டில் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நிறைய பேருக்கு இந்த இளமையிலேயே 25 வயசுலலாம் வாழ்வுங்கிறாங்க. அது என்னது, அந்த பிளட்டில் ஏதோ இந்த ஹார்ட்டில் போய்ட்டு ஏதோ ஒன்று என்ன சொல்கிறாங்க, பைபாஸ் ஏதோ பண்ணுறேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து 30 வயசுல எனக்கு சாதாரணமாக வந்துடுச்சு. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா பாடியில் எல்லா பிரச்சனையும் வரும். மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஹாப்பியாக வைங்க, பாடியில் பெரும்பகுதி பிரச்சனை அவாய்ட் ஆகிடும். அந்த சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை பற்றி பயந்துடாதீங்க. ஓகே வருது, ஆமாம் முட்டி வலிக்கும், ஆமாம் 65 வயசு ஆச்சு, முட்டி வலிக்க தானே செய்யும். 45 வயசுக்கு மேலே இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஒன் பை ஒன்னாக அது வரத்தான் செய்யும். அது ஆர்கனுடைய தேய்மானம், ஆர்கன் உழைச்சிடுச்சு உனக்காக. அதனால தான் இந்த காலத்து பசங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆர்கன்லாம் புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஆர்கன் நீங்கள் என்ன கண்டதை சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட்டை, ஒவ்வொரு ஆர்கனும் எவ்வளோ பாடுபடுதுன்னு பாருங்கள். எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணணும். ஐ எம் ஆல்சோ அதில் நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் அது என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு எனக்கும் தெரியும். பட் பெருசாக பிரச்சனை பண்ணாது. எனக்கு ஒரு லிமிட்டில் இருக்குது. அந்த லிமிட்டில் வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் மீறலை. இனியும் அது நடக்கும், இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். ஆனால் அதுக்குன்னு உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அது வரைக்கும் தான் அது உங்களுக்கு வேலை பார்க்கும். அது வேலை பார்க்குறேன்னு சொன்னால் ஆமாம் இவ்வளோ வேலை பார்த்துச்சு, இதுக்கு மேலே அது வேலை பார்க்குமா அப்படின்னு அதை சந்தோஷம் ஸ்போர்ட்டிவாக ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக. அதை வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சின்னு பயந்துடாதீங்க. எல்லாமே பிரைட்டாக இருக்கலாம், இளமையோடு தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. மனசு தான் இளமை, பாடிக்கான ஒரு வயசு இருக்க தான் செய்யும். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது, இது நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. ஹவு ஹி மேனேஜ் த ரிலேட்டிவ்ஸ் டு சென்ட் யூ டு பெங்களூர் அலோன்? அதுவும் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது எல்லாமே நடக்குங்க. நம்ம கூடயே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஈவன் நீங்கள் விருப்பப்பட்ட உங்கள் அம்மா அப்பா கடைசி வரைக்கும் அம்மா அப்பா மேலே பாசம் இருக்கும். பட் அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறாங்களா, ஒரு ஸ்டேஜில் அவங்க போயிடுவாங்க. நீங்கள் விழுந்து ஓடி விழுந்து இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண உங்களுடைய காதலனோ காதலியோ அவங்களும் ஒரு நாள் உங்களை விட்டு போக தான் போகிறாங்க. நீங்களும் ஒரு நாள் அவங்கள விட்டு போக தான் போகிறீங்க. எல்லாருமே தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். வரும்போது 2 பேருடைய துணை தேவைப்பட்டது, ஒரு ஆண் ஒரு பெண். அவங்களுடைய மகிழ்ச்சியில் எங்கேயோ வந்தோம், கொஞ்ச காலம் அவங்க கூட இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தேவைப்பட்டது, நம்ம ஒரு ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி தேவைப்பட்டது, நம்ம ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ப்ரொடியூஸ் பண்ணோம், அவங்க மகிழ்ச்சிக்காக வாழ்ந்தோம். திருப்பி ஒரு நாள் நம்ம தனியாக தான் போக போகிறோம். அதனால் இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்புங்க வாழ்க்கையை, பயம் இல்லாமல் இருங்க. எல்லாம் அந்தந்த பருவத்துக்கு அந்த பயம் எல்லாம் போயிடும். இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பயம் தெரியும். இப்போ எனக்கே கூட என் பொண்ணு 18 வயசோ 19 வயசோ 20 வயசோ இருக்கும்போது ஒரு பயம் இருந்திருக்கும். பட் இப்போ அந்த பயம் இல்லை, தாராக இருந்துக்கிறான். அது எப்படி விட்டு பார்த்தா தானே தெரியும். ஐயோ நீ பெங்களூர் போகாது, ஐயோ நீ பாம்பே போகாது, ஐயோ நீ ஹைதராபாத் போகாது, ஐயோ நீ டெல்லி போகாது அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கூடயே வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வைக்க முடியும். இப்போ நீ போயிட்டு, இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷம் நான் போயிட்டேன். ஏன்னா இப்போல்லாம் நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் சில வீடியோலாம் பார்த்தோம்னா, சில மெடிக்கல் சைடெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், அப்படியே போயிடறான். இவர் தூங்குறாரு பொழுது உட்காந்துக்கிட்டு. ஆமாம் காலையிலே பொங்கல் சாப்பிட்டாரு இல்லை அப்படின்னு போயிட்டு டார்லிங் எந்திரி, டேடி எந்திரி, அப்பா எந்திரின்னா பேன்னு கிடக்காரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க? நீங்களே அப்படி விரல பிடிச்சி நடந்துகிட்டே இருப்பீங்களா? அவன் போகிற இடத்துக்கெல்லாம், அவன் போகிற இடத்துக்கெல்லாம், அது மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர்.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நடக்கத்தான் செய்யும். அதை உங்கள் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தான் சொன்னேன், அந்த நல்ல டேட்டாவை கொடுத்து வளர்த்துறீங்கன்னால், அந்த பிரெயினில் வந்து நல்ல டேட்டாவை ஃபில்லப் பண்ணி வச்சிட்டிங்கனால் அவங்க எந்த சூழலையும் பழிச்சிக்குவாங்க. அவங்க புழைச்சிக்குவாங்கன்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. புழைச்சிக்குவாங்க இந்த சென்ஸில் அவங்க நல்லா ஹாப்பியாக வாழ்வாங்க. இந்த புழைச்சிக்குவாங்கங்கிறது என்னமோ சோத்துக்காக வாழ்கிற மாதிரியாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அப்படி கிடையாது நான் சொல்கிறது. நல்ல லெவலோடைய அந்த ஸ்டேட்டஸுங்கிறது அந்த 4 பேருக்கான ஸ்டேட்டஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது எல்லாராலையும் எல்லார் ஸ்டேட்டஸ்லையும் வாழவே முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கிளில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஸ்டேட்டஸாக தெரிவார். அவருடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி 100 பேர் இருப்பான். அவங்க இன்னொரு ஸ்டேட்டஸானவங்க. நீங்கள் இப்போ பெங்களூருனால சாதாரணமாக மல்லையா பெரிய ஆளுங்க. மல்லையாவோட லைஃப் என்னாச்சு? மல்லையாவுக்கு இப்போ அம்பானி அதானி அவங்க என்னாச்சு? இப்போ ரத்தன் டாட்டா இறந்து போயிட்டார். ரத்தன் டாட்டா முன்னாடி இவங்க அந்த அம்பானி அதானி எல்லாம் சாதாரணம். ஒரு காலத்தில் வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 20 வயசு பசங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, 40 வயசு தான் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு காலத்தில் கொஞ்சம் வளமாக இருந்து லக்ஸுரியாக தான் பெரிய டாட்டா பிர்லா இவர் ஆளப்பார் அப்படின்வாங்க. அப்போ அந்த டாட்டா பிர்லாங்கிற வார்த்தையே இப்போ போயிடுச்சு. இப்போ அம்பானி அதானி தான் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ அம்பானி அதானுடைய பார்வையில் வந்து அங்கே எலான் மஸ்க்கும் ஒரு இதுக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். ஒரு பேர் யாரு? மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸ். பில்கேட்ஸுங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் இந்தியன்ஸுக்கு வந்து பெரிய ஃபெமிலியராக அவர் பெரிய பணக்காரர், உலக பணக்காரர் நம்பர் 1 அப்படின்னு இந்த காலத்தில் இந்த எலான் மஸ்க்குங்கிற நேமே இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ பில்கேட்ஸ் காணாமல் போயிட்டார், எலான் மஸ்க் தான் நம்ம எல்லார்ட்டையும் மாட்டிட்டு முடிக்கிறார். ஸோ அதனால் ஸ்டேட்டஸை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி யாரு கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஆர் சோல் யூனிக் கிரியேஷன் இந்த வேர்ல்டு. உங்களுக்கு யூனிக்காக படைச்சிருக்காரு, ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக படைச்சிருக்காரு. அந்த உங்களுடைய யூனிக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. சந்தோஷம் தான் அல்டிமேட் பிரதானமே தவிர பணம் கிடையாது. பணத்தினால சந்தோஷம் சில நேரங்களில் கிடைக்கும், பணம் இல்லாதனால சில நேரம் சந்தோஷம் லாஸ் ஆகும். ஆனால் நீங்கள் அப்போ அவுட்கம் ஆகி வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. பணம் தன்னால் வரும்போது, ஆனால் சந்தோஷம் நீங்களாக கிரியேட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளேருந்து அது உற்பத்தி ஆகணும். பணங்கிறது வெளியேருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த சந்தோஷத்தை நீங்கள் செல்ஃபாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்பிக்கை வேணும், அந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் அந்த சந்தோஷத்தினுடைய அடிப்படை. தைரியம் இருந்தால் தப்பு பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி தப்பு பண்ணுறவன் தான் பயங்கர தைரியமாக இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் மாட்டுவான். ஐயோ அவன் மாட்டலே இவன் மாட்டலே நீங்கள் ஒரு 50 பேரை கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்க. கண்டிப்பாக கர்மாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் சொல்லனாலும் ஆஃப்டர் இந்த உங்களுடைய டெத்துக்கு அப்புறம் கர்மா வில் டூ இஸ் ஒர்க். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இதுக்கப்புறம் ஓகே, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அதாவது 2 ஆடியன்ஸ் அதுலேயே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி யங்கர் ஜெனரேஷனுக்கும் இந்த மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு. சிங்கிள் பேரண்ட்டோடது நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, எதுக்குமே நடந்து போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, சிங்கிள் பேரண்ட்டு ஃபீமேலுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சொசைட்டியில். ஒரு வகையில் பார்த்தா மேலுக்கும் அதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி கஷ்டமாக தெரியல. நம்ம அதை இன்ட்ரெஸ்ட்டாக இதுதான் நம்மளுடைய அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா யூஸ் பண்ண வேண்டியது, இதுதான் நம்ம விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சிங்கிள் பேரண்ட்டுன்னு முடிவு ஆகிடுச்சு. ஸோ அதே தான் சொன்னேன், அந்த நமக்கென்று பூமியிலே சில கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் எந்த வேதனையுமே கிடையாது. நீங்கள் எதையுமே வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் அதை எக்ஸைட் பண்ணி வந்துடலாம் வெளியே, அது கம் ஓவர் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. பட் இருந்தாலும் இருக்குது, அங்கங்கே இருக்குது, அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மனசோர்வுகள் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. ஆனால் அதை தவிர்க்க முடியாதுல்ல. தவிர்க்க முடியாது. நீங்கள் எதையாவது வந்து தவிர்க்க முடிஞ்சதை தவிர்த்துடலாம். ஆனால் தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை தவிர்க்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. அதை 100% நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அதை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. அது டோன்ட் பாதர் அப்படின்னு ஆகிடும். ஆனால் நீங்கள் அதை கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நரக வேதனை, அதை விட ஒரு ஏண்டா பெத்தோன்னு ஆகிடும். அந்த நிலைமையை தயவு செய்து அந்த விருந்தாளி கொடுத்துடாதீங்க அந்த குழந்தைக்கு. ஏன்னா அந்த குழந்தை பாவம், நம்மளை நம்பி தான் பிறந்துச்சு, உங்களை நம்பி தான் பிறந்துச்சு. அப்படின்னும் போது தயவுசெய்து அந்த கசப்பை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்துடாதீங்க. அந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற வளர்ப்பில் தான் வந்திருக்கிறோங்கிறது ஒரு 10-15 வயசில் தெரியவே கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது அந்த குழந்தைக்கு. அப்பா இல்லை, ஏன்டா உனக்கு அப்பா இல்லை, ஏன் உனக்கு அம்மா இல்லை அப்படின்னு யாராவது கேட்டால் கூட இல்லை தெரியல, அது எங்கள் மம்மிகிட்ட தான் கேட்கணும், எங்கள் டேடிக்கிட்ட தான் கேட்கணும், எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும், எங்கள் அப்பாட்ட தான் கேட்கணும், இல்லை எங்கள் பாட்டிகிட்ட தான் கேட்கணும், வாட்டவர். அந்த மாதிரி அது வந்து சந்தோஷமாக ஒரு பதிலை சொல்லணுமே தவிர அந்த ஏமா இல்லை இதனால் இல்லாமல் போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலையே அந்த பிரெயினில், நான் சொன்னால முதல்ல அந்த ஹார்ட் டிஸ்கில் ஹார்ட் டிரைவில் ஏறவே கூடாது. அப்படி ஒரு டேட்டா அந்த இல்லாத வளர்த்தணும். அந்த அப்பா இல்லாத ஒரு இதையோ அம்மா இல்லாத ஒரு இதையோ, அதை அந்த ஒருத்தர் வளர்க்குறீங்க இல்லையா, அந்த ஒருத்தருக்கிட்டையில் தான் அந்த ஃபுல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா அது நம்மளோட குழந்தை.
உங்களுடைய கெஸ்ட்டு, இந்த உலகத்துடைய கெஸ்ட், அது உங்களுக்கு கடவுளாக கொடுத்தது, இயற்கையாக கொடுத்தது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு இன்முகத்தோடு எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான நல்லது. அதை நீங்கள் எந்த இடத்துலையாவது உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு அதை வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த பிராட்டப்பும் சரியில்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் நினைக்கிற ஒரு குழந்தைய அது இந்த சமுதாயத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை தயவுசெய்து பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து என்ன கேட்டேன்? இன்னொரு விஷயம், அதாவது இது சொல்லிடுறேன். அதாவது இப்போ அந்த கேள்வி கேட்டேன், வளர்ந்து வர்ற யங்கர் ஜென்ரேஷனுக்கு மெயினாக கையெழுத்து கும்பிட்டு சொல்கிறேன், உங்களுடைய பேரண்ட்டும் ஒரு காலத்தில் உங்கள் வயசில் இருந்தவங்க தான். நீங்களும் இன் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாள்லேயே பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்க தான். நீங்கள் யாரும் இதில் என்ன தான் கலாச்சாரமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கல்யாணத்தில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. பெருசாக நீங்கள் பண்ணி தான் தீருவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிலமையில் நீங்கள் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் இருப்பீங்க, ஒரு 5 வருஷத்தில் இருப்பீங்க. அது குழந்தையாக இருக்கும். அப்போ இன்னொரு 15 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு நல்ல குரோவனான ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இல்லை ரெண்டுமே, இல்லை 2 3 4 5 கூட இப்போ கூட சமுதாயத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தையை பெற்றுக்கோங்க அப்படின்னு வேறு இப்போ கவர்மெண்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ ஆர்வ கோளாறுலையோ வீடை சுற்றி குழந்தை இருக்கணும், நம்மளை சுற்றி குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கூட பெற்றுக்கலாம். வாட்டவர் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன், என்ற இளைய தலைமுறைக்கு, நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அதை வளர்ப்பீங்க, அது உங்களை திருப்பி வயசான காலத்தில் வளர்க்கணும்னு மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. உங்களை பாதுகாப்பாங்கன்னு எதிர்பார்த்துறாதீங்க. அப்படி எதிர்பார்த்தால் அது பக்கா பிஸ்னஸ். அப்படி ஒரு பிஸ்னஸுங்கிறது ஒரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோருக்கும் ஒரு குழந்தைக்குமான இதுவாக இருக்கவே கூடாது. வேறு எதில் வேணாலும் பிஸ்னஸ் இருக்கலாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட, நான் நாளைக்கு உனக்கு 10,000 ரூபா கொடுத்தல அப்படின்னு, இப்போ எனக்கு கஷ்டம் 20,000 ரூபா, போன மாதம் உனக்கு 10,000 ரூபா தேவைப்படுது, அது பிரச்சனை, எனக்கு இன்றைக்கி 20,000 தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை டபுளாக்கி கேட்கலாம், தப்பே கிடையாது அந்த உதவியில். ஆனால் குழந்தைகிட்ட இருந்து அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. நான் தானே பெற்று வளர்த்தேன், அவனை இதை நினச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நினச்ச மாதிரியே படிக்க வச்சேன், நினச்ச மாதிரி இதை பண்ணி கொடுத்தேன், அதை பண்ணி கொடுத்தேன். நீங்கள் எதை பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய கடமை, தலையாய கடமை, 100% உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணீங்க, நீங்கள் தான் அதை இன்வைட் பண்ணீங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வளர்த்துட்டேன்னு சொல்லி அதுக்கிட்ட ஏதாவது ரிட்டன் கேட்டிங்கனாலோ ரிட்டன் எதிர்பார்த்தாலோ அது உலகமாக பாவம். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள வாழ விட்டுருங்க ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம். அது வயசு 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கலாம், இல்லை 35 வயசு வரைக்கும் கூட உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட இருக்கலாம். அது சொல்ல முடியாது. இல்லை 18 வயசுலேயே கூட அந்த குழந்தை உங்களை விட்டு பிரியலாம். ஆனால் எது வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் கேர் எடுத்தீங்களோ, நான் எடுத்த கேருக்கு எனக்கு ரிட்டன் கொடுன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. அதுக்கு இன்னொரு விஷயமும், அப்படி அவங்கக்கிட்ட கேட்குற சூழலில் நீங்களும் வச்சுக்காதீங்க. இப்போ அதே யங் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், இப்போ பெரியவங்களை விட்டுருங்க, அவங்க உங்கள் பேரண்ட்ஸை விட்டுருங்க, அவங்க எப்படி அவங்கள வளர்த்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிட்டன் பண்ணுறீங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க, பேரண்ட்ஸ் ஆகி அவங்களும் க்ரோவன் ஆகிடுவாங்க. உங்களுடைய குழந்தைங்களும் அவங்க வெளியே போகும்போது உங்கள் வாழ்க்கை ட்ராக்கில் இருந்து அவங்களுக்குன்னு வாழ்க்கை அமைச்சிக்கும் போது அவங்ககிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களையும் சேவ் பண்ணிக்கோங்க. 100% சேவ் பண்ணிக்கோங்க. இருக்கிறது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, நான் சில பேர் வந்து படிக்க வச்சதெல்லாம் பத்தாமல் கல்யாணம் பண்ணி வச்சதான் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் வந்து பல லட்சம்லாம் கொடுத்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி லஞ்சம்லாம் கொடுத்து வேலை வாங்கி தராங்க. ஏன்னா காசு உத்தியோகம் இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம், கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் அது ஏதோ காசு கொடுத்து நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கலாம், அது வேறு விஷயம், உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா. ஆனால் உங்களுக்குங்கிற ஒரு சட்டன் சேவிங்ஸை வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும், இல்லை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்குமானது. தட் மீன் அந்த பேரண்ட்ஸை சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முடிகிற எண்டு காலம்னு ஒரு டைம் இருக்கும். நமக்குன்னு ஒரு 75 80 85 100 நீங்கள் 120 வருஷம் கூட வாழுங்க. ஆனால் அந்த குழந்தைங்கிட்டது எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களே ஏதாவது பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களும் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, எக்கானமியில் அவங்ககிட்ட எதுவுமே நமக்கு தேவையில்லை, அவங்கள மீஞ்சி இருக்குது, அவங்ககிட்ட வளமான காசு இருக்குன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் சர்ஜரி வந்துருச்சு, இல்லை ஒரு பெரிய நீட் ஆகிடுச்சு மணிக்குன்னு சொன்னால் அவங்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் மணியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, என்னை கடைசி காலத்தில் பார்த்துக்கோன்னா நீ இழுத்துட்டு பறிச்சுக்கிட்டு 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பேன். அவ்வளோ தூரம் யார் பார்க்க முடியும்? அப்போ அவங்க வாழ்க்கையை எப்போ பார்க்குறது? அவங்களுக்கும் 1 2 குழந்தை ஆயிடுச்சு. 2 ஜென்ரேஷனுமே அதை கேட்டுக்கோங்க. ஒன்று பேரண்ட்ஸு, இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்து. நீங்களும் அந்த பேரண்ட்ஸாக அந்த வயசுக்கு வருவீங்க. அவங்களும் உங்கள் வயசுலேருந்து தான் போயிருக்காங்க. இது வந்து சாதாரண ஒரு இதுதான். இதை நான் திருப்பி சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, இப்போவே மனசில் வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணி நீங்கள் குழந்தை பெக்கும் போதே மனசில், நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாலும் சரி, கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றாலும் சரி, ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, அந்த குழந்தையே நீங்கள் பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு 100% ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு எது நல்லதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி அந்த 20 வயசு 25 வயசு அவங்க தனி ட்ராக்குக்கு போகும்போது உங்ககிட்ட அவங்க வேறு எதையுமே, சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் அவங்ககிட்ட பணம், தயவுசெய்து அவங்களுடைய சப்போர்ட்டு, ஐயோ நான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அப்பாவை பார்த்துக்க ஆள் இல்லை, அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை, அந்த பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை செட்டப் பண்ணிக்கணும். அப்படி செட்டப் பண்ணாமல் அவங்களும் என் கூடயே இருக்கணும்னா நீ 100 வயசு வரைக்கும் இருப்ப. அவங்க இப்போ தான் வாழறது அவங்க வாழ்க்கையை.
அவங்க வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை வாழணும் இல்லை. அதுக்காக நான் அனாதையாக போயிடுறதா, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வளர்த்துக்காதீங்க. அது நீங்கள் அதுக்குன்னு ஏதாவது ஒரு சிங்கிள் பெட்ரூம் இல்லை டபுள் பெட்ரூம் உங்களுடைய எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி வாட் எவர் ஏதோ ஒரு சேவிங்ஸை நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய சரௌண்டிங் இருக்கிற சுச்சுவேஷன், உங்கள் கலாச்சாரம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேரண்ட்டை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையும் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் பேரண்ட்ஸையும் அப்படியே புரிஞ்சு எடுத்துடாதீங்க. சில வீட்டில் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் அடம் பிடிச்சிங்க, ஆனால் பெருசாயும் அடம் பிடிக்கிறீங்க. இல்லாட்டி நான் செத்துருவேங்கிறீங்க. இந்த பைக் வாங்கி கொடுக்கல, இந்த கார் வாங்கி கொடுக்கல, எனக்கு இதை பண்ணி கொடுக்கல, அதை பண்ணி கொடுக்கல, இவளை கல்யாணம் பண்ணி வைக்கல, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கல, இவனை கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கல. நீ நினச்சிருந்தா அந்த வேலையை வாங்கி கொடுக்கலாம், நீ அந்த வீட்டை அடமானம் வச்சு அதை வாங்கி கொடு, விற்றாது வாங்கி கொடு, இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏதாவது சோல்வ் பண்ணி. இதெல்லாம் மிடில் கிளாஸோடது. நான் அப்பர் கிளாஸை பற்றி பேசலை எக்கானமியில். அப்படின்னு க்ரஷ் பண்ணி வாங்கிடுறீங்க. அது வாங்கியும் முடிச்சதுக்கப்புறமும் மறுபடியும் அங்கே ஒரு சொந்த வீடு இருக்குது, இல்லை வீட்டில் ஊரில் ஏதாவது கிராமத்தில் ஒரு கொஞ்சம் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், என் மாப்பிள்ளைக்கு சொந்த தொழில் பண்ணணுமா, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சான்னு பொண்ணு வந்து நிற்கிறான், இல்லை பையன் வந்து நிற்கிறான், என் பையனுக்கு இந்த மாதிரி இந்த இதில் படிக்க வைக்க போகிறேன். நீ அது எதுக்கு சும்மா தான் இருக்குது அந்த வீடு, அதை விற்றுருங்களேன். நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்க முடியாதா 2 பேரும்? இதை நிறைய கண்ணு முன்னாடி சொசைட்டியில் பார்க்குறேன். ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏன்டா பெத்தோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை அந்த பேரண்ட்ஸுக்கு உருவாக்கிடாதீங்க. ரொம்ப இது வந்து மன கஷ்டமான விஷயம் கண்ணில் நிறைய விஷயத்தை பார்க்கும்போது. அதனால் நீங்களும் எக்காரணத்தை மட்டும் அப்படிலாம் ஐயோ நம்ம மருமக நம்ம மகன் சொல்லிட்டு நீங்களும் உங்ககிட்ட இருக்கிறத விற்று கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சுப்பா. இன்றைக்கி நீ மாதம் என்ன சம்பாதிக்கிறோ இதை வச்சு தான் நீங்கள் குடும்பம் நடத்தணும். இந்த சொசைட்டி வந்து பணத்தில் தான் மாட்டிட்டு நிற்குதுங்க இந்த சிஸ்டம். அப்படி நம்ம இப்போதைக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த சிஸ்டத்தை மாற்றினா அது வேறு சிஸ்டம். எதையும் உங்ககிட்ட இருந்து முடிச்சு கொடுத்துடாதீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு முன்னாடி ஒரு பாசம் பண்ணி நடந்துச்சு. அந்த வீடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 கோடி ரூபா போகும். கொஞ்சம் லேண்டோட ஒரு சின்ன இடம் தான், அது ஒரு 2 கோடி ரூபா போகும். சிட்டிக்குள்ளேயே ஒரு இடம். அந்த பொண்ணுடைய கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சொந்த தொழில் பண்ணணுமா, அதனால் நீ வந்து அந்த வீடை எனக்கு ஏதாவது பண்ணி கொடு, இல்லை என் பங்கு எனக்கு 1 கோடி ரூபா வரும்ல, அதை நீ அண்ணன் வந்து வாங்கி கொடுத்துரு, எனக்கு நீ யாருக்கோ விற்றுக்கோ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு அடம் பிடிக்குது. ஏன்னா அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்க மாட்டாங்களாம். இப்போ மறுபடியும் பிரச்சனை. இவங்களை வளர்த்தது இல்லாமல் இந்த அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்குறா, என் புருஷனுக்கு இந்த மாதிரி மணி நீடு இருக்குது, அந்த வீட்டோட என்னுடைய பங்கு 1 கோடி ரூபா இன்றைக்கி ஷேர் வேல்யூ, அதை எனக்கு கொடுத்துருங்க, ஏதாவது பண்ணி கொடுங்க. நீங்கள் பேங்க்கில் வச்சு கொடுக்க சொல்ல அவனை, இல்லை விற்று கொடுக்க சொல்ல, ஆனால் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுன்னு. இது தயவு செய்து இது மருமகள் கேட்டாலும் சரி, மகன் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும், மகள் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் அது அவங்களுக்கு தான் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. ஆளுக்கு 50-50 இல்லை 3 பிறந்து தான் அதில் சமீபமாக எழுதி வைக்க போகிறீங்க. ஆனால் அதை இன்றைக்கே கொடுத்துடாதீங்க. உங்களை நடு ரோட்டில் விட்டுருவாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அந்த வேலையை பண்ணிடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு இப்போ கொடுக்காதீங்க கஷ்டம். 2வது நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க 2-3 குழந்தைங்களை, அந்த குழந்தைங்ககிட்டையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா எனக்கு கொடுக்குற அளவுக்குலாம் எந்த சொத்தும் இல்ல. we don't have any. அது நிறைய வீட்ல இல்ல. அது நாட் ஒன்லி எங்க அப்பா அந்த ரிபல்சன் உடைய வீட்ல இல்ல. இந்த what is வம்சாவளியா வந்த சொத்துக்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால எங்க வீட்ல அந்த பிரச்சனையே வராது. அதனால எங்க வீட்ல அந்த பிரச்சனை. ஆனா நிறைய வீட்ல அந்த சொத்து வச்சிருக்கீங்க கொஞ்சம். கஷ்டப்பட்டாது உங்க அப்பா வந்து உங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வேலைக்கு போகும்போது சேர்த்து சிட்டிலயோ இல்ல சிட்டியோட அவுட்ஸ்கட்லயோ ஒரு கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ 2 கிரவுண்டோ வாங்கி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு வீடை கட்டிருப்பாங்க. கடைசி காலத்துல நிம்மதியா வாழலாம்னு நினைப்பாங்க அந்த பேரண்ட்ஸ். ஆனா அந்த நிம்மதியை கெடுத்து நீங்க வந்து மகன் கேட்கறான்னு வந்து நிப்பாங்க 4 பேர். அப்படி கொடுத்து மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன். இது 2 பேருக்குமே சொல்றேன். பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், நாளைய பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து இளைஞர்கள், நீங்கள் நாளைய பேரண்ட்ஸ். எஸ். ஸோ வேறு எதாவது சொல்லணுமா? ஓகே, சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. சந்தோஷத்தை மட்டும் விட்றாதீங்க. சந்தோஷத்துக்கு வெளியே இருந்து எந்த மெட்டீரியல் நமக்கு தேவையில்லை. அதாவது இந்த மெட்டீரியல் உள்ளதாக இருக்குது, அதை மட்டும் பிடிச்சிடுவோங்க. ஒரு டைம் பிடிச்சிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் அவங்க கூட இருக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். யா. ஸோ இந்த வீடியோலேருந்து யாருக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்றது எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் த மெயின் ரீசன் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு என்ன காரணன்றது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரீஐட்ரேட் இட். நான் அந்த வீடியோலாம் போட்டதுக்கப்புறம், அந்த அப்பாவை பற்றி பேசினதுக்கப்புறம், அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் இதெல்லாம் என்கிட்ட. என்னோட அந்த ஃப்ரைடே வீக்லி Q&Aலையும் சரி, டிஎம்ஸ்லேயும் சரி. ஸோ அதனால தான் வந்துட்டு சரி செப்பரேட்டாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. அண்ட் ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி, ஆர் அட்லீஸ்ட் இது எனக்கு ஒரு மெமரி, அப்பாவோட நான் இப்படி உட்காந்து ஒன்று பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா வணக்கம் மேடம். சின்ன வயசுலேருந்தே நான் யூடியூப். வணக்கம் மேடம். சின்ன வயசில் நான் யூடியூப் எல்லாமே எப்படி பண்ணுவேன். யூடியூப்லாம் இப்போ இந்தியாவில் இல்லைங்க. இப்போ சின்ன அந்த குழந்தையா வரும்போது நான் ஏதாவது குக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சின்ன ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கே வந்து இதே மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருப்பாள். முதல்ல இப்படி தான் பாத்திரத்தை கழுவணும், அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும்,
இப்போ அரிசி அலசினா ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும், இப்படிலாம் அந்த ஆழாக்குன்னு ஒரு கணக்கு. அது எங்கேயோ படிச்சுட்டா போகுது அந்த டைமில். இப்போ அதை சொல்கிறதில்ல, அந்த வார்த்தையை அந்த ப்ரொனவுன்ஸே பண்ணுறதில்ல. ஒரு டைமில் அப்படி பண்ணிகிட்டே இருப்பா, கடைசியில் அது இதே யூடியூப்ல வந்து நிற்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சின்ன வயசுல காலமாக போய் எழுதி வச்சிருக்கேன். ஆமா, நான் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்லாம் ரியலைஸ் பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இப்போ பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, நீ சின்ன வயசுல இருந்தே அதை பண்ணுவ, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவ, உன்னை ஆல்ரெடி எப்பவுமே முன்னாடி ஒரு கேமரா இருக்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டே எனக்கு இருப்பேன். என்ன ஞாபகம் இருக்குது, அவளுக்கு வந்து அப்போ பூ வைக்கிற வயசெல்லாம் கிடையாது, பூவை பற்றி எதுவும் கிடையாது. யாரோ பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பூ கொடுத்துட்டாங்க, உடனே அதுக்கு நூலெல்லாம் எடுத்து ட்ராவல் எல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் கரெக்டாக விளவெல்லாம் எடுத்து, இது பார்த்தீங்களா இதுதான் த்ரெட்டு, இது வந்து காட்டனில் தான் இருக்கணும். எங்கள் பாட்டிலாம் வந்து இதை நாரில் வச்சுருப்பாங்க வீட்டில். இப்போ பூக்காரமாக இருக்காங்கல்ல அந்த கோயில்கிட்ட, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அது இந்த பனானா ட்ரீலேருந்து எடுத்த அந்த நார் இது. இது பூ இப்படி ஒன்று வச்சிங்களா, அப்புறம் இப்படி ஒன்று வைங்க, இப்படி ஒன்று வச்சு இப்படி முடி போடணும். சரியாக பண்ணுறேன்ப்பா நான். ஓகே இப்படி தான். இப்படிலாம் கிண்டல் பண்ண காலம் போய் கடைசியில் உண்மையாக அது நிஜமா நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவர் சொல்ற இன்சிடென்ட் எனக்கு நிஜமா ஞாபகம் இல்லை. பட் இது வந்து அட்லீஸ்ட் நான் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அது டெஸ்டினியாக வந்து இங்கே முடிஞ்சிருக்குன்றதுக்காக எனக்கு ஒரு மெமரி இந்த இன்டர்வியூ. இதை கண்டிப்பாக ஃபுல்லாக எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். இதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்டு இல்லை வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் அப்பா ரிப்ளை பண்ணுவார். ஐ எம் பிரிட்டி ஷியோர் அபவுட் இட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே பீப்பிள், பாய். வணக்கம்.